ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்களுடைய வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாள்ல என்னுடைய வாழ்வுல ஒரு மேன்மை இல்லை, என்னுடைய வாழ்வுல ஒரு நன்மையை நான் காண முடியல, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து முற்களை போல என்னை குத்தி என்னை எலும்பு விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணீர்களை காண்கிற தெய்வம் அல்லவா, அவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் ஒரு வார்த்தை நினைப்புகிறார் அப்படின்னா, நீங்க அழ வேண்டாம், யூ டோன்ட் நீட் டு கிரை, பிகாஸ் கர்த்தர் நமக்காக, நம்முடைய கிரியைகளுக்காக நான் எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கேன் அப்படின்ற அந்த முயற்சியை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அந்த கிரியைகளுக்கு பலனை தரப்போகிறார். அந்த கிரியைகளுக்கு ஏற்ற வெகுமதியை கர்த்தர் தரப்போகிறார். நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்காக ஒரு இடத்துல நாம் அங்கே சாட்சியா நின்றிருப்போம், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை நாம் சரியாய் பிரயோஜனப்படுத்தியிருப்போம். ஆனா உலக பிரகாரமான மனிதர்களும் உலக பிரகாரமான கிரியைகளும் நம்மை அதிலே நிலையாய் நிற்க விடாமல் தள்ளி விடுகிற சூழ்நிலையா இருக்கலாம், நம்முடைய கண்ணீருக்கு காரணமாக கூட இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்முடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். அவர் நம்மை அழ வேண்டாம் என்று, நம்முடைய கண்ணீர்களை அடக்கிக்கொள் என்று இன்றைக்கு திட்டம் தீர்க்கமாய் நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நாம் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்ட, நாம் இவ்வளவு நாள் முயற்சி செய்த கிரியைகளுக்கு பலனை கர்த்தர் தரப்போகிறார். எனவே மகிழ்ச்சியோடு உற்சாகமா இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.